நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று தேவன் கிதியோனை அழைக்கும் போது, கிதியோன் தன்னால் முடிந்தவரை தங்களுடைய அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து ஓரளவு ஒரு 37,000 ஜனங்களை, அதாவது போர் வீரர்களை கூட்டி சேர்த்து மீதியானியருக்கு விரோதமாக போகலாம் என்று நினைக்கும் போது, தேவன் 37,000 வேண்டாம், அதுலேயும் கொஞ்சம் கம்மியா அப்படின்னு சொல்லி தேவன் வெறும் 300 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவர்களை போருக்கு அனுப்புகிறார். இப்போ இந்த குறைவை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் நினைப்போம், இந்த குறை, இந்த கஷ்டம், இந்த நஷ்டம் என்னுள் இருந்து கொண்டே இருக்கிறது, என்னால் முடியவில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த கஷ்டம், இந்த நஷ்டம் அல்லது இந்த குறைபாடு தான் மகிமையை வெளிப்படுத்த காத்திருக்க போகிறது. இந்த 300 பேர் சேர்ந்துதான் 1,20,000 பேரை கொன்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த காரணமானார்கள். அதே போல உங்கள் வாழ்க்கையும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மாற்றி, கிதியோன் 300 பேரை கொண்டு 1,20,000 பேரை கொன்றது போல தேவனாகிய கர்த்தர் உங்கள் மூலமாக உங்களுடைய குறைவிலிருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.